ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு என்னோட ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமாங்க. நம்ம இன்னைக்கு ரிலேட்டிவ் வீட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நம்ம இப்போது அப்படியே கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் போகிறோம் அப்படின்றதுனால சன்ரைஸ் பார்க்கும்போது செம்ம ப்ளசண்ட்டான வியூ வந்து கிடைக்கும். நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம க்ரீனிஷாக நல்ல வில்லேஜோட வியூ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கணேச சதுர்த்தியோட 3வது நாள். ஸோ செம சூப்பராக ஃப்ரைடே அப்படின்றதுனால கணேசனையும் போய் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இப்போது நம்ம ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் கிடையாது, அப்பார்ட்மெண்ட் மாதிரி அது வந்து பில்ட் பண்ணிவிட்டு அதோட கிரகப்பிரவேசம் வந்து வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு வெளிலேருந்து பார்க்கும்போதே. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டு இருந்தோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங், அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு 3 ஃப்ளோர்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக 2 வீடு வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், 1 கிச்சன், ஹாலு, அட்டாச்சு பாத்ரூமோட சூப்பராக இருந்துச்சு. இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து லிஃப்ட்டோட வச்சு செம்மையாக வீடு பார்க்கும்போது ஒரு சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 ஃபேமிலிஸ் வந்து ஸ்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து ஃப்ளோரிங் டைல்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இப்போ கட்டியிருந்தாங்க. அதுவும் இங்கேருந்து பால்கனி வியூவில் நம்ம ஹைவேஸ் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹவுஸ் வந்து ஃப்யூச்சரில் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நம்ம போவோமா. ஸோ செம்ம ஐடியாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம். கண்டிப்பாக சீக்கிரமாக ஃப்யூச்சரில் செம்மையாக இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ப்போம் பேசிகிட்டே 4th ஃப்ளோரான மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது மவுண்டைன் வியூஸ்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம இப்போ சாப்பிட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேயே நம்மளுக்கு டைனிங்க்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு டிஃபன்லாம் சூப்பராக சாப்பிட்ருந்தோம். எனக்கு எப்போவுமே இந்த பொங்கல் சட்னி வச்சு இந்த மெதுவடை சாப்பிடும்போது செம்ம ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணி அப்புறமா நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் பேசிட்டு குட்டீஸ் கூடலாம் விளையாண்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. வெளிலேருந்து பார்க்கும்போது செம்ம வியூவாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியோட 3rd டே அப்படின்றதுனால நிறைய விநாயகர் சிலை வந்து கரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வர வழியில் தான் நான் பார்த்தேன், நம்ம புது ரோடு ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்றதுனால இங்கே வீணை மிருதங்கம்லாம் வச்சு செம்ம சூப்பராக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.